இல்லை, நாங்கள் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் 184 நாட்கள் போராடினாங்க. சென்னை மாநகராட்சியில் பணி கொடுக்கணுன்றது முக்கியமான கோரிக்கை. 5-6வது மண்டல சார்பாக போராட்டம் நடந்தது. இப்போ அந்த விதத்தை திருப்பி மண்டலம் 4-8க்கு திரும்ப சென்னை மாநகராட்சியை வேலைக்கு எடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 2010லேருந்து 2026 வரைக்கும் சென்னை மாநகராட்சி இல்லை அரசில் வேலை பார்த்தவங்க யாருமே வெளியே போனவங்க, தனியார் மையத்துக்கு போனவங்க யாருமே திருப்பி வந்ததில்லை. ஸோ இப்போ போனவங்க எல்லாரையுமே போன அத்தனை பேருமே திருப்பி மீண்டும் வேலைக்கு எடுத்திருக்காங்க. அப்போது சென்னை மாநகராட்சியில் மீண்டும் எடுத்ததுன்றது 2010 நடக்காத ஒரு விஷயம். இப்போ அந்த விஷயத்துக்கு உழைப்போர் மிக சார்பாக நாங்கள் நன்றி தெரிவிக்க வந்திருக்கோம். அதே நேரத்தில் ஆட்சியில் வெற்றி பெற்று திரும்ப வந்தால் தூய்மை பணியாளருடைய கோரிக்கைகளை பணி நிரந்தரம் உட்பட அனைத்து கோரிக்கைகளும் நிறைவேற்றி தரணும் அப்படின்னு உழைப்போர் மிக சார்பில் நாங்கள் இன்றைக்கி எங்களுடைய இந்த கோரிக்கை உள்ளதற்குண்டான ஆதரவு கேட்டோம். நாங்கள் இன்றைக்கி பார்க்க வந்திருக்கோம். இப்போ அடுத்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மதச்சார்பின்மை அரசியல் என்பது நீடிக்கப்படணும் அப்படின்ற விதத்தில் உழைப்போர் உரிமைக்கு சார்பாக ஆதரவு தெரிவிக்க வந்திருக்கோம். எங்களுடைய கோரிக்கை ஜெயிக்கணும். முதல்ல எங்களுடைய பணி உள்ளே எடுத்திருக்கிற கோரிக்கை நடந்திருக்கு. அடுத்த கோரிக்கை பணி நிரந்தர கோரிக்கைன்னு ஒன்று இருக்குது. நாங்கள் தொடர்ந்து பயணப்படணும். அப்போ தூய்மை பணியாளர், சென்னை மாநகராட்சியினுடைய தூய்மை பணியாளர்கள் அவருடைய கோரிக்கையை வெல்வதற்கு நாங்கள் இங்கே ஆதரவு கொடுப்பதற்கு நாங்கள் முழு மனதோடு அது அடுத்தடுத்த கட்டத்தில் நாங்கள் நிச்சயம் கூடி பேசி அடுத்த கட்ட நடவடிக்கை எடுப்போம். இன்றைக்கி நாங்கள் முதல்வரை பார்க்க வந்ததுக்கு குறிப்பாக 184 போராட்டம் முடிவு கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தனியார் மையத்துக்கு போனவங்க யாரும் திரும்ப வந்தது கிடையாது. அது ஊராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சி அதில் கொடுத்து இன்றைக்கி உள்ள தொழிலாளிகளை எடுத்திருக்காங்க மண்டலம் 4-8. அதற்கு நன்றி சொல்வதற்கு உழைப்புரிமைக்கு சார்பில் வந்திருக்கோம். மீண்டும் தேர்தலில் வெற்றி பெறும்போது எங்களுடைய பணியந்திர கோரிக்கையை தூய்மை பணியாளருடைய 2 லட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றி தரணும்னு மாண்புமிகு முதலமைச்சர்கிட்ட நாங்கள் கோரிக்கையை முன்னே வச்சுருக்கோம். மதச்சார்பின்மை அரசியலுக்காக உழைப்போர் மிகத்தினுடைய ஆதரவு என்பது நிச்சயமாக இருக்கும். நாங்கள் திரும்ப ஆட்சிக்கு வந்தால் எங்களை பணிக்கு எடுத்துட்டாங்க. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நிச்சயமாக பணி நிரந்தரப்படுத்துவாங்கன்ற நம்பிக்கையோடு தான் இந்த இடத்துக்கு இன்றைக்கி மாண்புமிகு முதல்வரை நாங்கள் சந்திச்சிருக்கோம். இப்போ நாங்கள் தூய்மை பணியாளர்கள் அத்தனை பேரையுமே அவங்களுடைய கோரிக்கை எழுதுவதற்காக தான் எங்கள் போராட்டமே நடந்துச்சு. எங்கள் உழைப்புரிமைக்கு சார்பு எங்கள் கோரிக்கை ஜெயிப்பது தமிழ்நாட்டில் உள்ள 2 லட்சம் தொழிலாளருடைய தூய்மை பணியாளர் கோரிக்கையை அடுத்த கட்ட கூட்டு போகணும் தான் நாங்கள் பார்க்க முடியும். நாங்கள் சண்டை அரசியலை மட்டும் வச்சுக்கிட்டு நாங்கள் இருக்க முடியாது. எங்களை அடுத்த கட்ட போவோமான்னு பார்ப்போம். எங்கள் உரிமைகளுக்காக தொடர்ந்து குரல் கொடுப்போம், போராடுவோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.